10 கட்டளைகள் சும்மா திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சது கிடையாது. எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாத்தி சீனாய் மலையோட அடிவாரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் அவங்களுக்கு சொன்னதுதான் இது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, என் குரலை கேளுங்கள், என் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுங்கள். சரி, இந்த உடன்படிக்கையோட நிபந்தனைகள் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா காட்டுற வகையில இருக்கும். நீங்க ஒரு பரிசுத்தமான ஜனமாகவும் தனித்துவமான மக்களாகவும் இருப்பீங்க. ஒரு ஆசாரிய ராஜ்யமாவும் மத்த நாடுகளுக்கு முன்னாடி கடவுளோட பிரதிநிதிகளாவும் செயல்படுவீங்க. இதுதான் கடவுள் வச்ச ஆஃபர். இந்த உடன்படிக்கையோட முதல் நிபந்தனைகள் தான் 10 கட்டளைகள். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, யாத்ராகமம் 20:2, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வீடாகிய அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கிறோம் பாருங்க. நம்மளோட அடிப்படை அடையாளமே நாங்க ஒரு காலத்தில் அடிமைகளா இருந்தோம் என்பதுதான். அதனால நம்ம இப்போ விடுதலை அடைஞ்ச மக்கள், கர்த்தர் தான் நம்மளை விடுவிச்சவர். இதோட அர்த்தம் என்னன்னா, 10 கட்டளைகளை பத்தி யோசிக்கிற ஒரு வழி. அது நம்மளோட சுதந்திரத்துக்கான நெறிமுறை மாதிரி. சுதந்திரமானவங்க எப்படி வாழணுமோ அதுக்கான வழிமுறை அது. சுதந்திரமான மக்களா எப்படி வாழ்வது என்பது பற்றி. ஆமா, அதுபோக நான் உன் தேவனாகிய கர்த்தருங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு சொந்தம். யாத்ராகமும் லேவியராகமும் உபாகமும் எல்லா இடத்திலேயும் தீர்க்கதரிசிகள் மூலியமாவும் கடவுள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். நான் உங்க தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இது பாட்டுக்களின் பாட்டுல வர்ற என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் கிற புகழ்பெற்ற வரி மாதிரிதான். இது ஒரு உடன்படிக்கை மொழி. சரி, அதனால இங்க எந்த கட்டளையும் இல்ல. 10 கட்டளைகளோட முதல் வார்த்தைகள் எந்த கட்டளையுமே கிடையாது. அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த 10 வார்த்தைகள்ல முதல் உண்மையான கட்டளையை கேட்போம். என்னை தவிர வேறு எந்த எலோக்கியமும் உனக்கு இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு முன்னாடி அல் பேனி இல்லனா அல் பனாய் அப்படின்னு வர்ற அந்த சிறிய வார்த்தை ரொம்ப பொதுவான ஒண்ணு. அதாவது நேருக்கு நேரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கிறதை குறிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. நேரடியா சொன்னா என் முகத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைக்கு முகத்துக்கு எதிராக அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரி, உதாரணத்துக்கு உங்களை நோக்கி ஒரு எதிரி படை வருதுன்னு வச்சுப்போம். அவங்களும் உங்க முகத்துக்கு முன்னாடி தான் வராங்க. முகத்துக்கு முன்னாடி தான், ஆனா உங்களை எதிர்த்து வராங்க. உங்களுக்கு எதிராக. சரி. ஆமா. சரி. ஆமா. அதனால இந்த அல்பனாய்ங்கிற வார்த்தை நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். வெறும் முன்னாடிங்கிற அர்த்தத்துல மட்டும் இல்லாம பக்கத்துலங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். சில நேரத்துல பதிலாகங்கிற அர்த்தத்திலையும் இது வரும். இது ரொம்ப ஃபிளெக்சிபிளான வார்த்தையா? ரொம்பவே ஃபிளெக்சிபிளானதுதான். ஆனா இந்த வேற எந்த எலோக்கியமும் இல்லங்கிற ஐடியாவை இந்த எல்லா அர்த்தங்கள்லயும் பொருத்தி பாத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அப்போ வேற எதையாவது என் முன்னாடியோ பக்கத்திலோ எனக்கு எதிராவோ எனக்கு பதிலாவோ வச்சுக்காதீங்கன்னு அர்த்தமா? உனக்கு வேறு எந்த எலோக்கியமும் இருக்கக்கூடாது. வேறு எதுவும் உன்னோட உண்மையான ஜீவன் கிடையாது. சரி, எலோகிம் ப எபிரேய மொழியில ஆவிக்குரிய ஜீவன் அர்த்தம். ஆமா, இஸ்ரவேலின் ஒரே கடவுளையும் எல்லாவற்றையும் படைச்சவரையும் குறிக்கத்தான் இதை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் நிஜத்திலோ கற்பனையிலோ இருக்கிற மத்த ஆவிக்குரிய ஜீவன்களையும் இது குறிக்கும். நமக்கு தெரியும், மத்த ஆவிக்குரிய ஜீவன்களும் இருக்காங்க. அவங்களைத்தான் வானத்தின் சேனைகள்னு சொல்றோம். ஆமா, பைபிள்ல அவங்களுக்கு வேற பெயர்களும் உண்டு. அதாவது தூதர்கள், தேவதூதர்கள், தேவனுடைய சபையோட உறுப்பினர்கள், தேவனுடைய குமாரர்கள்னு சொல்லலாம். ஆவிகள் எல்லாமே இந்த வகையை சேர்ந்ததுதான். உபாகமம்கள்ல மோசே சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் தேவர்களின் தேவன். ஆமாம், அவர் தனித்துவமான ஒருத்தர். ஆமா, கடவுளைத் தவிர மத்த எந்த ஆவிக்குரிய ஜீவனும் கடவுளோட அளவுக்கு சமம் கிடையாது. நம்மளோட முழுமையான விசுவாசத்துக்கும் பற்றுதலுக்கும் அவங்க தகுதியானவங்க இல்ல. சரி, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மத்த ஆவிக்குரிய சக்திகள் பத்தின இந்த விஷயத்த நாம ரொம்ப ஈஸியா முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுடுறோம். ஆமா, ஆனா நம்மளோட விசுவாசத்தை கேட்கிற உயர்வான சக்திகளும் லட்சியங்களும் இப்போதும் நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யுது. மனிதர்களாகிய நம்மளோட கற்பனைகளையும் ஆசைகளையும் விசுவாசங்களையும் இந்த உலகத்தோட உண்மையான ஆதாரமில்லாத வேற ஏதாவது ஒண்ணுக்கு கொடுக்கும்போது அது கடைசியில நம்மையும் மத்தவங்களையும் மனிதத்தன்மையே இல்லாம மாத்திடுற ஒரு பாதைக்குத்தான் கொண்டு போய்விடும். பாலியல் விஷயத்திலேயோ இல்ல பணத்திலேயோ இத பாக்குறது ரொம்ப ஈஸி. பேராசையுடன். ஆமாம், இல்லனா அதிகாரத்துல. அதுவே அவங்களுக்கு இலக்கா மாறும்போது அது நம்ம அழிவுக்கே வழிவகுக்கும். ஆமாம், யாரோ ஒருத்தர் இல்லனா ஏதோ ஒரு சக்தி என் மேல உரிமை கொண்டாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு நிஜத்துல அந்த உரிமையே இல்லாத ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றது சாத்தியம்தான்.
ஆனா என் வாழ்க்கையோட உண்மையான சொந்தக்காரர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கும்போது, ஏன்னா அவர்தான் என் வாழ்க்கையை உருவாக்கினவர், அப்போ நான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றேன், சுதந்திரமான பாதையில வாழ்றேன்னு அர்த்தம். கடவுள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அங்கதான் இந்த உண்மையான கருத்து பிறக்குது. உலகத்தையே மாத்தி அமைக்கிற வார்த்தைகள் இவை. அதுவும் வெறும் முதல் கட்டளைதான்.